இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் சோபகிருத வருடம் பங்குனி மாதம் 11ஆம் நாள் 24/3/2024 மார்ச் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:20 லக்கணம் மீன லக்கணம். இன்றைய தினத்திற்கான திதி சதுர்தசி காலை 11:16 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பௌர்ணமி வருகின்றது. நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் காலை 8:46 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திரம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையிலும், மாலை 3 முதல் 4 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரையிலும், மாலை 1:30 முதல் 2:30 வரையிலும். ராகு காலம் 4:30 முதல் 6 வரையிலும், இரவு 7:30 முதல் 9 வரையிலும். குளிகை 3 முதல் 4:30 வரையிலும், இரவு 9 முதல் 10:30 வரையிலும். யமகண்டம் 12 முதல் 1:30 வரையிலும், இரவு 6 முதல் 7:30 வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. காலை 8:46 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. கரணன் 10:30 முதல் 12 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சந்திராஷ்டமம் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கும். இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாளாகவும் இருக்கும். எளிதில் உங்களுடைய செயல்கள் எல்லாவற்றையுமே செய்து முடித்து விடுவீங்க. அதிக ஆற்றலுடனும் இருப்பீங்க. வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். வேலை செய்கின்ற இடத்துல உங்களுடைய சக பணியாளர்களினால சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதில் இருந்து வந்த குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. புதியதாக ஏதாவது தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதை நிலைநிறுத்தி வேலைகள் எல்லாவற்றையுமே நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. நல்ல ஒரு பக்குவமான புரிந்துணர்வுகளுடனும் இருப்பீங்க. இருவருக்கும் இடையில என்ற நட்பான உணர்வுகளும் இருக்கும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வங்கியில கணிசமான தொகையை நீங்கள் சேமிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று நீங்கள் நல்ல ஒரு ஆரோக்கியத்துடனும் தைரியத்துடனும் இருப்பீங்க. திட்டமிட்டு செயல்பட்டு முயற்சியில வெற்றியும் காண்பீங்க. வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். எதிர்பார்த்த பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகும். வியாபாரத்துல சில மாற்றங்களையும் செய்வீங்க. சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக தங்க முடியும். இன்று மனதுல தைரியமாகவும் உணர்வீங்க. தன்னம்பிக்கையும் இருக்கும். இளைய சகோதரர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்கும். பிள்ளைகளினால பெருமைகளும் வந்து சேரும். உறவினர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். மாலையில நண்பர்களிடத்துல கிடைக்கும் தகவல்கள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று நல்லபடியாகவும் இருக்குங்க. பகைவர்களினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். அக்கம் பக்கத்தினருடன் சுமூகமான உறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் காண்பீங்க. இதற்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிக்கலான வேலைகளையும் சிறப்பாக செய்து முடித்தும் விடுவீங்க. வேகமும் விவேகத்துடனும் இருப்பீங்க. வியாபாரம் என்ற நல்லபடியாகவும் நடைபெறும். மன இடங்கள் வாங்குவதற்கான முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. இன்று தொழில்ல மேன்மையும் உண்டாகும். வியாபாரத்துல நல்ல ஒரு லாபத்தையும் காணலாம். சிறந்த லாபத்தையும் காணலாம். உங்களுடைய வேலையில சில மாற்றங்களையும் செய்வீங்க. இதுல வெற்றியும் உண்டாகும். சிலருக்கு புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். உங்கள் தாய் தந்தையருடைய ஆசிர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்கத்தினால கௌரவிக்கவும் படுவீங்க. மாலையில சில பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த குழப்பங்களும் நீங்குங்க. குடும்பத்தினருடைய எதிர்காலத்தை பற்றி முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதளவுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். கொடுக்கல் வாங்கல்கள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. உடல்ல தோற்றப்பொழிவுல சில மாற்றங்களையும் செய்வீங்க. பெற்றோர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. கடன் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். வியாபாரத்துல இடமாற்றம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் கைகூடியும் வரும். இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது
மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும், நெருக்கமும் உண்டாகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு என்று மற்றவர்களிடத்துல விவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முயற்சிகள் கைகூடியும் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு மங்களகரமான நாள் என்றும் கூறலாங்க. மனதுல ஏற்பட்டு இருந்த பதட்டங்களும் நீங்குங்க. இசை கேட்பது போன்றவைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். இன்று குடும்பத்தினருடன் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது மனதிற்கு ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். வேலை செய்கின்ற இடத்துல இன்று பணிகளை நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. திட்டமிட்டு பணியாற்றவும் செய்வீங்க. பணியில ஏற்பட்டு இருந்த தவறுகள் எல்லாவற்றையுமே சரி செய்தும் விடுவீங்க. இன்று திறமையாகவும் வேலைகளையும் செய்து முடித்தும் விடுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல அமைதியாகவும் பேசுவீங்க. பிரச்சனைகளை என்று எளிதாக சரி செய்தும் விடுவீங்க. குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பணப்புழக்கத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகள் இருந்தாலும் கையில் உள்ள பணத்தை கொண்டு சமாளித்து விடுவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்று சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு வழி முயற்சிகள் ஆதாயத்தை தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்துல உண்டான பிரச்சனைகளை சரி செய்தும் விடுவீங்க. கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய தன்மானத்தை சீண்டும் வகையில யாராவது என்று வம்பிற்கு இழுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல கவனமாகவும் இருங்க. எதிர்பார்த்த பணமும் வந்து சேரும். யாருக்கும் எந்த வாக்குறுதிகளையும் நீங்கள் தரவும் வேண்டாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். குடும்பத்துல உறவினர்களினால சில செலவுகள் ஏற்பட்டாலும் அதனால மகிழ்ச்சியான செலவுகளாக தங்க இருக்கும். தாய்வழி உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். பிள்ளைகளை என்று அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏதாவது மறைமுக இடையூறுகளும் ஏற்படலாம். தொழில் சம்பந்தமாக நீங்கள் யாருடைய ஆலோசனைகளையாவது பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாகவும் முடியும். தொழிலை விரிவுபடுத்துவதற்காக வங்கி லோன் போன்றவற்றை பெறவும் செய்வீங்க. உறவினர்களுடைய ஆதரவுகள் உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. பிள்ளைகளுடைய படிப்பு செலவுகளை எல்லாமே நீங்க சமாளித்தும் விடுவீங்க. சவாலான காரியங்களை விரைந்து செய்து முடித்தும் விடுவீங்க. பதவி உயர்வுகள், சம்பள உயர்வுகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்திற்கு சாதகமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. குடும்பத்துல உள்ள ஒருவருடைய திருமணம் குறித்து பேச்சுவார்த்தைகளும் வீட்டில் நடைபெறும். உங்களுடைய சுகபோகத்திற்காக ஏதாவது பணத்தை செலவும் செய்வீங்க. இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல பங்கேற்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு வாழ்க்கை துணை உதவவும் செய்வாங்க. ஒத்துழைப்புகள் சிறப்பாகவும் அமையும். சுற்றுலாக்கள் செல்வதற்கு திட்டமிட்டும் இருப்பீங்க. இது உங்களுக்கு ஒரு இனிமையான நாள் என்றும் கூறலாம். பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. விருப்பமான பொருட்களையும் மகிழ்ச்சியுடன் வாங்கியும் மகிழ்வீங்க. உத்தியோகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தடைப்பட்ட பணிகளை நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் உண்டாகும். என்ற ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த பய உணர்வுகளும் நீங்குங்க. பிள்ளைகளுடைய கல்வி சம்பந்தமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்குதுங்க. ஏதாவது நல்ல ஆலோசனைகளை பெற்றும் திரும்புவீங்க. இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களினால ஏதாவது செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தீர்வும் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மகிழ்ச்சியும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்குங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு இன்றைய நாளை நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். எதையும் எளிதாக எடுத்து செய்தும் விடுவீங்க.
பணியில சவால்களும் இருக்குங்க. அதிகரிக்கும் பணியின் காரணமாக ஏதாவது தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல கவனமாகவும் இருங்க. சிறந்த முறையில் திட்டமிட்டு செய்வதும் நல்லது. திருமண உறவுல எந்த ஒரு விஷயத்தையும் பெரிதாக்கவும் வேண்டாங்க. அற்ப காரணங்களுக்கு எல்லாம் கோபத்தை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. அஜாக்கிரதையின் காரணமாக பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல கவனமாகவும் இருங்க. கவனமாக பணத்தை கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. குழப்பங்களும் நீங்கி தெளிவும் கிடைக்கப்படுவீங்க. உறவினர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. உழைப்பு அதிகமாக செலுத்த வேண்டியதும் இருக்குங்க. உங்களுடைய செயல்களை நிறைவேற்றுவதற்கு தீவிர முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. நீண்ட நாள் பிரச்சனைகளும் தீரும். குடும்பத்துல இருந்து வந்த சங்கடங்களும் நீங்குங்க. மனதுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும் என்று சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். பிள்ளைகள் உங்களுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. அவர்கள் கேட்டதையும் மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. சிலருக்கு எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாகவும் முடியும். வெளிநாட்டுல இருந்து வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேருங்க. முக்கிய தகவல்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. அரசு துறை பணியாளர்கள் அலட்சியமாக மட்டும் இருந்துவிடவும் வேண்டாங்க. கோப்புகளை கையாளும் பொழுது மிக கவனமாகவும் இருங்க. சக ஊழியர்களுடைய விவாதங்கள்ல தலையிடவும் வேண்டாம். அதிகமான உழைப்பை செலுத்தவும் செய்வீங்க. இதனால உங்களுக்கு விருத்தியும் உண்டாகும். வெளியூர் பயணங்களின் பொழுது உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. வயிற்றுப்போக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். இதனால தேவையற்ற சிரமங்களும் ஏற்படலாங்க. கவனமாகவும் இருங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்றமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புத்திசாலித்தனத்துடனும் விவேகத்துடனும் செயல்படவும் செய்வீங்க. நீங்க வணிகத்துல எடுக்கின்ற எந்த விதமான முடிவுகளும் சிறப்பான பலன்களை தருவதாகவும் இருக்கும். உங்கள் குடும்பத்தினருடைய நல்ல ஆதரவுகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. பணியிடத்துல சிலருடைய நம்பிக்கைகளையும் பெற்றுவிடுவீங்க. நல்ல அறிவுரைகளை கேட்கவும் செய்வீங்க. மாணவர்களுக்கு ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். என்று கல்வியில பளிச்சிடவும் செய்வீங்க. பாடங்களை படிப்பதுல சிரமம் என்று எதுவும் இருக்காது. விருப்பப்பட்டு பாடங்களை எல்லாமே படித்து முடித்தும் விடுவீங்க. அவ்வப்பொழுது உடம்புல ஏதாவது சோர்வான உணர்வுகளும் ஏற்பட்டு நீங்கும். கனிவான பேச்சுக்களினால நன்மதிப்பையும் பெற்றுவிடுவீங்க. மனதளவுல சிறு சிறு சஞ்சலங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல மறைமுகமான சிறு தடைகளும் ஏற்பட்டு நீங்கும். பொருளாதாரம் தொடர்பான எண்ணங்களும் அதிகரிக்கும். உங்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்தும் கொள்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து செல்லக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் உங்களுக்கு மேன்மை நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மதிப்பும் மரியாதையும் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். எண்ணங்களும் அதிகரிக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. அனுசரித்து செல்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சூழ்நிலைகளை இன்று சமாளிக்கவும் செய்வீங்க. வீட்டு பிரச்சனைகளை சமாளித்தும் காட்டுவீங்க. அவ்வப்பொழுது பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுகளும் ஏற்படலாங்க. பிரார்த்தனைகள் போன்றவற்றை மேற்கொள்வதன் மூலம் ஆறுதல்களும் உண்டாகும். வேலை செய்கின்ற இடத்துல சிறந்த முறையில பணியாற்றவும் செய்வீங்க. நல்ல ஒரு வாய்ப்புகளும் வந்து சேரும். உங்களுடைய கடின உழைப்பிற்கு நல்ல ஒரு பதவி உயர்வுகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல மனம் திறந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த அணுகுமுறை இருவருக்கும் இடையில மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. நிதி வளர்ச்சிக்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாம். இன்று மருத்துவ செலவுகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்குதுங்க. தொழில நல்ல ஒரு வருமானத்தையும் பெறுவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சிறப்பாகவும் வேலைகளை செய்வீங்க. செலவுகளும் இருக்குங்க. அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள்ல இருந்து வந்த நெருக்கடிகளும் குறையும்.
உங்களுக்கு எதிராக ஏதாவது செயல் திட்டங்களை தீட்டியவர்கள் தாமாகவே விலகி சென்றும் விடுவாங்க. ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல மட்டும் யோசித்து செயல்படுவதும் நல்லது. திட்டமிட்டும் செயல்படுவதும் நல்லதுங்க. மனதுல நிம்மதியும் உண்டாகும். உங்களுடைய அறிவாற்றல் வெளிப்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு வீண் செலவுகளும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. வெளியூர்ல இருந்து நண்பர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் உண்டாகும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். தொழில் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். வேலை காரணமாக சில நாட்களாக குடும்பத்தை விட்டு பிரிந்தும் இருப்பீங்க. குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுப நிகழ்ச்சிகளுக்காக என்ற செலவும் செய்வீங்க. உறவினர்களிடத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனையினால நிம்மதியை இழந்தும் இருப்பீங்க. இதற்கு நல்ல ஒரு தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் உண்டாகும். எதிர்ப்புகளை தாண்டி உங்களுடைய காதலி இடத்துல காதலை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்கள் தாயாருக்கு ஏற்பட்டு இருந்த மருத்துவ செலவுகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று தேவையற்ற தொல்லைகள்ல இருந்து விடுபட்டும் விடுவீங்க. பணப்பற்றாக்குறையினால வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த சுணக்க நிலையும் மாறும். பிரச்சனைகள்ல இருந்து விடுபட்டும் விடுவீங்க. சகோதர சகோதரிகளுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை வியாபாரத்துல சில எதிரிகள் புதியதாக முளைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இருப்பினும் சிறப்பாக செயல்பட்டு வெற்றியும் காண்பீங்க. வேலை தொடர்பாக இன்றைய நாள் முழுவதுமே பிஸியாகவும் இருப்பீங்க. நினைத்த சில பணிகள்ல அலைச்சல்களும் உண்டாகலாம். ஜாமீன் தொடர்பான விஷயங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. ரகசிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் சார்ந்த பயண வாய்ப்புகள் கைகூடியும் வரும். மனதளவுல ஒரு விதமான தடுமாற்றங்களும் ஏற்படலாம். எதிர்பாராத சில விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பொறுப்புகளும் அதிகரிக்கும். இன்று நன்மைகள் தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளநீல நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையின் விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். பொறுப்புகளும் அதிகரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நிதானத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. இன்றைய நாள் முழுவதுமே பரபரப்பாகவும் இருப்பீங்க. உற்சாகத்துடனும் உணர்வீங்க. இன்று தொழில் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். வேலை செய்கின்ற இடத்துல வேலைகள்ல கவனமாகவும் இருங்க. ஒன்றிற்கு 2 முறை யோசித்து செய்வதும் நல்லதுங்க. உங்களுடைய பலவீனங்களை நீங்கள் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பணியில நேர்மையுடனும் உங்களுடைய மேலதிகாரிகள் கிட்ட நியாயமாகவும் இருப்பீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல காதலை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணையுடன் நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். உங்கள் கையில் உள்ள பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் முழுவதுமே உற்சாகத்துடனும் இருப்பீங்க. நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணமும் கைக்கு வந்து சேரும். உடல்ல ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். புதிய நட்புகளினால ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். தொழில்ல வருமானமும் அதிகரிக்கும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. உறவினர்களுடைய உதவியுடன் சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேருங்க. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. வீண் விவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று நல்லபடியாகவும் இருக்கும். சிலருக்கு இன்று தங்க நகைகளை வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இல்லத்தரசிகளுக்கு மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். ஊழியர்களுடைய ஒத்துழைப்பினால பணிகள் எல்லாவற்றையுமே சிறப்பாக செய்து முடித்தும் விடுவீங்க. தொழில் துறையில முன்னேற்றமும் உண்டாகும். வியாபாரத்தை வெற்றிகரமாக நடத்தவும் செய்வீங்க. இன்று வேகத்தை காட்டி பழைய பாக்கிகளை எல்லாமே வசூல் செய்தும் விடுவீங்க. நீண்ட காலமாக இருந்து வந்த பிரச்சனைகளை சரி செய்தும் விடுவீங்க. சிலருக்கு படிப்புல நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டாகுங்க.
யாருக்காவது உதவிகளை செய்து அதன் மூலம் மன நிம்மதி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கோயில் திருப்பணிகளுக்காக நன்கொடைகளையும் தருவீங்க. அன்னதானங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று தொண்டு மனப்பான்மையுடனும் இருப்பீங்க. வேலையில இருந்து வந்த அதிகப்படியான அழுத்தங்களும் குறையும். மும்முரமாகவும் செயல்படுவீங்க. உங்களுடைய குடும்பத்தினருக்காக இன்று நேரத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லதுங்க. எந்த ஒரு புதிய திட்டமாக இருந்தாலும் அது உங்களுடைய எதிர்காலத்திற்கு பயன் தரக்கூடியதுதானா என்பதை அறிந்து செய்வதும் நல்லது. உங்களுடைய பகைவர்களும் உங்களுடைய பலத்தை கண்டு சோர்வடையவும் செய்வாங்க. உங்களுடைய வேலைகள் மற்றவர்களை ஆச்சரியப்படுத்துவதாகவும் இருக்கும். மாலை நேரத்தை ஆன்மீக விஷயங்களுக்காக இன்று செலவும் செய்வீங்க. உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். அரசு வழியில ஆதரவுகளும் உண்டாகும். புதிய வாகனங்கள் வாங்குவது தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். வியாபாரத்துல சின்ன சின்ன மாற்றங்களையும் செய்வீங்க. செயல்பாடுகள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். கல்வி பணிகள்ல இருந்து வந்த மந்தத்தன்மையும் குறையும். சிலருக்கு என்ற பரிசு பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். இன்று நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. மாற்றங்களும் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மந்தத்தன்மையும் குறையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. இன்று கன்னிராசிக்காரர்களுக்கு உங்களுடைய கடின உழைப்பின் மூலம் இன்றைய நாளை ஒரு சிறப்பான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. இன்றைய நாளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்வதன் மூலம் உங்களுடைய திறமையை நிரூபிக்கவும் செய்வீங்க. வேலை செய்கின்ற இடத்துல பணிகளை முடிப்பதற்கான நேரமும் உங்கள் கையில இருக்கும். உங்களுக்கு இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். மன சோர்வும் நீங்குங்க. பணிகளை முடிப்பதற்கு நல்ல ஒரு திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. திருமண உறவுல என்று உங்களுடைய குடும்பத்துடைய முன்னேற்றத்தை பற்றி உங்கள் துணை இடத்துல விவாதிக்கவும் செய்வீங்க. நல்ல ஒரு ஆரோக்கியமான விவாதங்களும் நடைபெறும். நல்ல ஒரு புரிந்துணர்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். போதிய அளவு பணமும் இருக்குங்க. கடின உழைப்பிற்கான ஊக்கத்தொகைகள் அல்லது சலுகைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று சிறந்த ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. இன்று சுறுசுறுப்பாகவும் உணர்வீங்க. வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். உங்களுடைய விருப்பங்கள் இன்று எளிதாக நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வருமானத்துல இருந்து வந்த நெருக்கடிகளும் நீங்கும். மனதுல தன்னம்பிக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிபுரியும் இடத்துல உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். எதிர்பார்த்த வருவாய்க்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல சிறு சிறு குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். இன்று குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு எதிர்பாராத செலவுகளினால கடன் வாங்கவும் நேரிடலாம். உங்கள் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. பிள்ளைகள் நீண்ட நாட்களாக கேட்டதை என்று மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களை தட்டி கொடுத்தாவது வேலை வாங்கியும் விடுவீங்க. அவர்களும் என்ற வேலையில மும்முரமாகவும் இருப்பாங்க. உற்பத்தியை பெருக்குவதில் ஆர்வத்துடனும் இருப்பாங்க. தனியார் துறையில இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியான நேரத்தை பார்க்க வேண்டியதும் இருக்குங்க. ஒர்க் ஷாப் நடத்துபவர்களுக்கும் சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கும் என்ற லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். திருப்தியான லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. ஏற்கனவே கொடுத்த பழைய கடன்கள் திருப்பி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மன திருப்தியாகவும் உணர்வீங்க. கட்டிட தொழிலாளர்களுக்கு தொடர்ந்து வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். எதிர்பார்த்த பதவி உயர்வுகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு கலவையான நாள் என்றும் கூறலாம். பிள்ளைகளின் மூலம் நல்ல செய்திகளும் வந்து சேரும். வீட்டுல இருக்கின்ற சண்டை சச்சரவுகளும் நீங்கும். திருமணமானவர்களுக்கு இன்று மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மாணவர்கள் கல்வியில சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதும் இருக்குங்க. கல்வியில கவனமாகவும் இருங்க. தீய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்களை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. நிதிநிலை என்று நல்லபடியாக தங்க இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பழைய கடன் சார்ந்த சிந்தனைகளும் குறையும். வருமான வாய்ப்புகளை மேம்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிலும் துணிச்சலுடனும் செயல்படுவீங்க.
உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. மற்றவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவதும் நல்லதுங்க என்று லாபம் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாங்க. வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாகவும் முடியும். எதிர்பார்த்த ஆர்டர்களை பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மஞ்சள் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். அதுல இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளையும் பெறுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்மாமனின் வழியில செலவுகளும் ஏற்படலாம், புரிதல்களும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். இன்று அதீத சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. இன்றைய நாளை நன்றாக திட்டமிடவும் செய்வீங்க. சில சமயங்கள்ல மட்டும் பொறுமையை இழப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த நேரத்துல அமைதியாக இருந்து விடுவதே நல்லது. வேலை செய்கின்ற இடத்துல பணிகளை கையாளும் பொழுது பொறுமையாகவும் இருங்க. இன்று பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். பணிகளை குறித்த நேரத்துல முடிப்பது என்பது சற்று சிரமமாக தங்க இருக்கும். திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்பட்டு பேசி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்குதுங்க. இது உறவுல திருப்தியை பாதிக்கவும் செய்கின்றது. அவர்களிடத்துல இன்று நட்பை வெளிப்படுத்துவதும் நல்லதுங்க. நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிலருக்கு ஒவ்வாமை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். நேற்று வரை இருந்து வந்த நெருக்கடிகளும் நீங்கும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பிற்கு உரிய நல்ல தகவல்களும் வந்து சேரும். தந்தை வழி உறவினர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சொத்துக்கள் விவகாரங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் நல்லபடியாக முடிவிற்கும் வந்து சேரும். அறிமுகம் இல்லாதவர்களிடம் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். உங்களுடைய ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். புதிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்துல மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாளாகவும் இருக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். நண்பர்களிடம் எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல லாபம் நல்லபடியாகவும் இருக்குங்க. கூடுதலாக பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சக வியாபாரிகள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. அவர்களினால உங்களுக்கு ஏதாவது உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிநாட்டுல சம்பாதித்த பணத்தை இங்கு முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீடு கட்டுவதற்கு திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. பணியாளர்கள் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியத்தையும் பெறுவாங்க. குடும்பத்தினர் உங்களுடைய முயற்சிகளுக்கு ஒத்துழைப்புகளும் தருவாங்க. கிடைக்குமா கிடைக்காதா என்று எண்ணிக்கொண்டு இருந்த பணமும் கைக்கு வந்து சேரும். என்று வேகமாக சுழன்று புதிய ஆர்டர்களை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நெருக்கடிகளையும் தாண்டி வியாபாரத்தை நடத்தவும் செய்வீங்க. இன்று கல்வியில மீதான ஆர்வமும் அதிகரிக்கும். உங்களுடைய சில புதிய விஷயங்களை நீங்களே கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பகுதி நேர வேலை செய்ய நினைப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசு வேலையில இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பணியிட மாற்றங்களும் ஏற்படலாங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். மாலையில பழைய நண்பர்களை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காதல் வாழ்க்கையிலும் நிம்மதியும் உண்டாகும். உங்கள் வாழ்க்கை துணையின் மீதான காதலும் அதிகரிக்கும். செயல்பாடுகள்ல இருந்து வந்த சோர்வும் நீங்கும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதளவுல புதிய பாதைகளும் தென்படும். வெளிவட்டாரத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். புதிய வாகனத்தை வாங்குவதில் பொறுமையாக இருப்பதும் நல்லது. உத்தியோகத்துல உயர்வான சூழலும் உண்டாகும். வியாபாரத்துல இருந்து வந்த போட்டிகளும் மறையும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சோர்வுகளும் நீங்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உணவு விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. போட்டிகளும் மறையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்கு கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. நீங்கள் நம்பிக்கையோடு செயல்படுவதும் நல்லதுங்க. தன்னம்பிக்கையை ஏற்படுத்தியும் கொள்ளுங்க. பணியை பொறுத்தளவிற்கு ஏதாவது சின்ன சின்ன சிக்கல்களும் ஏற்படலாங்க. பணியில ஏதாவது ஒரு வேலைகள் நிலுவையில இருந்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு ஏதாவது மந்தத்தன்மையையும் ஏற்படுத்தலாம். திருமண உறவில என்று உங்கள் துணை இடத்துல பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுகளும் ஏற்படலாங்க. இம்மாதிரியான உணர்வுகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. அவர்களிடத்துல நட்பாக நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். குடும்ப பெரியவர்களுடைய ஆரோக்கியத்திற்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்குங்க. இதனால சேமிப்புகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தேவையற்ற கவலைகளை பற்றி என்று சிந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இத்தகைய உணர்வுகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. மனதில் ஏற்பட்டு இருந்த குழப்பங்களும் நீங்கும். எடுபடியாக இருந்து வந்த ஒரு செயலை செய்து முடித்தும் விடுவீங்க. இன்று நட்புகளிடத்துல ஏதாவது பேச்சுவார்த்தைகளும் நடைபெறலாங்க. இது வாக்குவாதமாக மாறாமல் பார்த்தும் கொள்ளுங்க. மற்றவர்களுடைய விஷயத்துல நீங்கள் தலையிடவும் வேண்டாம். இது தேவையற்ற பிரச்சனைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்ததை நினைத்தபடி செய்து முடித்தும் காட்டுவீங்க. எதிலும் பொறுமையாக இருந்து சாதிப்பதும் நல்லது. மற்றவர்களினால ஏதாவது மறைமுக தொல்லைகளும் விமர்சனங்களும் ஏற்படலாம். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்தாலே போதுங்க. பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று நல்லபடியாக தங்க இருக்கும். தொழில் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள் உங்களுக்கு பிற்காலத்துல நல்ல ஒரு பலன்களை தருவதாகவும் இருக்கும். புத்திசாலித்தனமாக தொழிலை நடத்தவும் செய்வீங்க. வியாபாரத்துல வருகின்ற வில்லங்கங்களை எல்லாமே அறிவு கூர்மையினால தீர்த்தும் விடுவீங்க. வெளியூர் பயணங்கள்ல இருந்து வந்த தடைகளும் தடுமாற்றங்களும் நீங்கும். காதலி இடத்துல கடுமையாக நடந்து கொள்ளவும் வேண்டாம். தேவையற்ற விவாதங்கள் செய்வதை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. பொறுமையாக இருக்க வேண்டியதும் அவசியம். செலவுகள் சற்று அதிகமாக தங்க இருக்கும். வணிகத்துல வருமானம் சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகள் அதிகமானாலும் நீங்கள் சமாளித்து விடுவீங்க. என்று அதிகமாக கவலைப்படுவதையும் அதிகமாக சிந்திப்பதையும் தவிர்த்தும் கொள்ளுங்க. உங்களுக்கு வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேருங்க. இது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். குழந்தைகளுடைய முன்னேற்றத்தை கண்டு மன மகிழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல உங்களுடைய எதிரிகளை கவனமாகவும் கையாளுங்க. வெளியூர் மற்றும் வெளிநாட்டுல இருந்து சில முக்கியமான தகவல்களும் நல்ல செய்திகளும் வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசியல்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். மனதளவுல சிறு சிறு சஞ்சலங்களும் ஏற்படலாம். செயல்பாடுகள்ல ஆர்வமின்மை போன்ற சூழலும் ஏற்படலாங்க. குழந்தைகள் இடத்துல பொறுமையாக இருப்பதும் நல்லது. மனதளவுல புதுவிதமான பதட்டங்களும் ஏற்படலாங்க. விலகி சென்றவர்கள் பற்றிய எண்ணங்களும் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்களினால அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விரயங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் சிகப்பு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். புரிதல்களும் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கடன்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் குறையும். அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நிதானத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. முறையான திட்டமிடுதல்களுடன் இருக்கவும் செய்வீங்க. இன்றைய நாளை ஒரு அற்புதமான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. நல்ல ஒரு தொடர்பாடல்களுடனும் இருப்பீங்க. சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். புத்திசாலித்தனத்துடனும் செயல்படுவீங்க. இன்று பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். குறித்த நேரத்துல பணிகளை முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தன்னம்பிக்கையுடன் பணிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல நகைச்சுவையான உணர்வுடனும் நடந்தும் கொள்வீங்க. உங்கள் இருவருக்கும் இடையிலான அன்பும் அனுசரணையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. நிதி நிலை நல்லபடியாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சி சிறப்பாகவும் இருக்கும்.
சிறிய அளவுல கடன் வாங்கி உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்துல என்ற ஆற்றல் நிறைந்தும் காணப்படும். சிறப்பாகவும் உணர்வீங்க. நண்பர்களுடைய வழியில நன்மைகளையும் பெறுவீங்க. இன்று எதிர்பார்த்த பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய செல்வாக்கும் உயரும். வாழ்க்கை துணையின் ஆதரவினால உங்களுடைய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். பொருளாதார வரவு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். நீண்ட நாட்களுக்கு பின்பு மனதில மகிழ்ச்சியும் உண்டாகும். இன்று நீங்கள் சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலம் எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பழைய கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கல்லூரிக்கான நண்பர்களை தொடர்பு கொண்டு பேசி மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. வியாபாரத்துல லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீடும் கலகலப்பாகவும் இருக்கும். அதற்காக ஏதாவது ஆடம்பர செலவுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபம் நல்லபடியாக தங்க இருக்கும். கூடுதலான நேரத்தையாவது ஒதுக்கி எப்படியாவது வேலைகளை செய்து முடித்து விடுவீங்க. எதிர்பார்த்த இடத்துல இருந்து தேவையான நிதி உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசு தொடர்பான காரியங்களை சாதகமாக முடித்தும் காட்டுவீங்க. தொழிலை விரிவுபடுத்துவதற்கு கூடுதலாக முயற்சிகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. குடும்ப உறுப்பினர்களிடத்துல சின்ன சின்ன கோரிக்கைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. இன்று உங்களுடைய மனைவி இடத்துல ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கும். தொழில் வளர்ச்சிக்கான உங்களுடைய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். கூட்டு தொழில் வியாபாரம் செய்பவர்கள் தங்களுடைய பங்குதாரர்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. எந்த ஒரு பிரச்சனையையும் பேசி தீர்த்துக் கொள்வதும் நல்லதுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாகவும் இருங்க. உயர் அதிகாரிகள் கிட்ட நன்மதிப்பும் உண்டாகும். சிந்தனைகள்ல தெளிவும் உண்டாகும். உத்தியோகத்துல சாதகமான வாய்ப்புகளும் உண்டாகும். போட்டி சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வமும் உண்டாகும். வாழ்க்கை துணைவர்களுடைய வழியில மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வியாபாரத்துல மேன்மையும் உண்டாகும். குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழலும் இருக்குங்க. இன்று உங்களுக்கு புகழும் பாராட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் பச்சை நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால செலவுகளும் ஏற்படலாம். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். ஒரு மேன்மையான நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு பயனுள்ள நாள் என்றும் கூறலாங்க. நேர்மையான போக்குடனும் இருப்பீங்க. செயல்பாடுகள் உங்களுக்கு சாதகமாகவும் முடியுங்க. வெற்றிகரமான நாள் என்றும் கூறலாம். திட்டமிட்டு செயலாற்றவும் செய்வீங்க. வேலை செய்கின்ற இடத்துல பணிகளை திறமையாக முடிப்பதில் சின்ன சின்ன தடைகளும் ஏற்படலாம். முன்னுரிமைப்படுத்தி வேலைகளை மேற்கொள்வதும் நல்லது. திருமண உறவுகளை என்று உங்கள் துணை இடத்துல நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய இனிமையான தொடர்பாளர்களின் மூலம் உங்களுடைய துணையை மகிழ்விக்கவும் செய்வீங்க. நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. போதுமான அளவு பணமும் கையில இருக்கும். சிறந்த விஷயங்களுக்காக இன்று பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடம் காணப்படும் உற்சாகத்தின் காரணமாக இன்று ஆரோக்கியமும் சிறப்பாகவும் இருக்கும். இழுபறியாக இருந்து வந்த வழக்குகள் சாதகமாகவும் முடியும். இன்று சங்கடங்களும் விலகி உற்சாகம் ஏற்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். நீங்கள் நினைத்ததை நினைத்தபடி சாதிக்கவும் செய்வீங்க. உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும். துணிச்சலுடன் செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கவும் செய்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கி அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வயிறு தொடர்பான பிரச்சனைகளும் குறையுங்க. உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்குங்க. தொழில் சம்பந்தமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. நீங்கள் எதிர்பார்த்து சென்ற பண உதவிகளும் வந்து சேரும். விளையாட்டாக பேசி வில்லங்கத்தை மட்டும் வாங்கிக் கொள்ளவும் வேண்டாம். மனைவி இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. தொழிலை மேம்படுத்துவதற்காக கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்குங்க. தொழிலை மேம்படுத்தவும் செய்வீங்க.
என்று முன்னேற்றத்திற்கான வழிகளை கண்டறியவும் செய்வீங்க. இரும்பு தொழில் செய்பவர்களுக்கு லாபமும் உண்டாகும். குடிசை தொழில் போன்றவைகள் செய்பவர்களுக்கு வியாபாரம் தன்னிறைவாகவும் இருக்கும். நடைபாதை வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல செய்திகளும் வந்து சேருங்க. பூர்வீக சொத்துக்களை பெறுவதில் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. முக்கியமான செயல்களை செய்வதில் சரியான ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லது. உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. ஆன்மீக விஷயங்களுக்காக இன்று பணத்தை செலவும் செய்வீங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமாக நீண்ட தூர பயணங்கள் செல்ல வேண்டியதும் இருக்கலாம். அரசு வழியில அனுகூலமும் உண்டாகும். இடமாற்றங்கள் சார்ந்த முயற்சிகளும் ஈடேறும். மனதளவுல புதிய தெளிவும் உண்டாகும். பழக்க வழக்கங்கள்ல சில மாற்றங்களும் ஏற்படலாம். எதிர்பாலின மக்களினால ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல சில ஒப்பந்தங்கள் சாதகமாகவும் முடியும். உத்தியோக பணிகள்ல புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. முயற்சிகளும் ஈடேறும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ற சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எடுத்த காரியங்கள் முடிவதில் மகிழ்ச்சியும் உண்டாகும். புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை நிறைவேற்றுவதில் தெளிவாகவும் இருப்பீங்க. பேச்சுக்கள்ல உங்களுடைய தெளிவும் வெளிப்படும். பணிகளை பொறுத்தளவிற்கு சவால்களை எதிர்கொள்ளவும் செய்வீங்க. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். திட்டமிட்டு பணியாற்றினாலே போதுங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான உணர்வுகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. நட்பான மற்றும் சகஜமான உரையாடல்களும் நடைபெறும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். இன்று பணத்தை தக்க வகையில நீங்க சேமிக்கவும் செய்வீங்க. செலவுகள் ஏற்பட்டாலும் நீங்கள் சமாளித்தும் விடுவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். குடும்பத்தினர் உங்களை புரிந்து கொள்ளாமல் ஏதாவது பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்று இழுபறியானாலும் முடித்தும் காட்டுவீங்க. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்த சில வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். இன்று ஏதாவது ஒரு வேலைக்காக 1-2 முறை கூடுதலான அலைச்சல்களை மேற்கொள்ளவும் செய்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதுல பொறுமையாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்குங்க. கடன் வாங்கி குடும்ப தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பணியாளர்கள் சம்பள பற்றாக்குறையினால சின்ன சின்ன சங்கடங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு கடனாக எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். குடும்ப செலவுகளை சமாளித்தும் கொள்வீங்க. இன்று மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதாக இருந்தால் கவனமாக இருப்பதும் நல்லதுங்க. தேவையற்ற பகையை சம்பாதிக்கவும் வேண்டாம். கவனமாகவும் இருங்க. அஜீரணம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாம். புதிய வேலையில சேருவதற்கும் புதிய விஷயங்களை திட்டமிடுவதற்கும் ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாங்க. புதிய வருமான ஆதாரங்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. அதே சமயத்துல உங்களுடைய வரவு செலவு கணக்குகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. தொழில் சம்பந்தமாக முக்கியமான முதலீடுகள் பண்ணும் பொழுது கவனமாகவும் இருங்க. நிதி சார்ந்த முக்கியமான விஷயங்கள் எடுப்பதற்கு இன்றைய நாள் ஒரு சுமாரான நாளாக தங்க இருக்கும். உங்களிடத்துல எரிச்சலான உணர்வுகள் இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்குதுங்க. இதனை மற்றவர்களிடத்துல நீங்க வெளிக்காட்டாமல் இருப்பதும் நல்லது. வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுங்க. சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். நண்பர்கள் உறுதுணையாகவும் இருப்பாங்க. அனுபவ அறிவினால சில முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் உண்டாகும். அடிப்படை வசதிகளை மேம்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சில விஷயங்களை புரிந்தும் கொள்வீங்க. நாவல்கள் தொடர்பான விஷயங்களை படிப்பதில் ஆர்வமும் உண்டாகும். இன்று அமைதியுடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது
மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண் சாம்பல் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்மாமனின் வழியில பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குழப்பங்களும் நீங்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது கவனமாகவும் இருங்க. ஆர்வமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய அணுகுமுறையில பொறுமையுடனும் உறுதியுடனும் இருப்பதும் நல்லதுங்க. உங்களுடைய செயல்களை முன்கூட்டியே திட்டமிடுவதும் நல்லது. சில சௌகரியங்களை நீங்கள் இன்று விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். பணியிடத்துல உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டவும் செய்வீங்க. இதன் மூலம் நற்பெயரை பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல இன்று கணவன் மனைவிக்கு இடையே விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லதுங்க. உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையிலான நல்லுறவும் உண்டாகும். அது பாதிக்காதவாறு பார்த்தும் கொள்ளுங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. வீட்டு சீரமைப்பு போன்றவற்றிற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்குங்க. பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. பணத்தை செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் என்று எதுவும் இருக்காது. ஆரோக்கிய செலவுகளும் குறையும். வேலை பளு அதிகமாக தங்க இருக்கும். வழக்கமான வேலைகள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். சற்று ஓய்வு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல இருந்து வந்த குழப்பங்களும் குறையும். அலுவலகத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். அடுத்தவர்களுடைய விவகாரங்கள்ல தலையிடாமல் இருப்பதும் நல்லது தாங்க. இது தேவையற்ற சிக்கல்களை உங்களுக்கு ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று எடுத்த எந்த ஒரு வேலைகளும் நல்லபடியாகவும் முடியுங்க. உறவினர்களுடைய கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியமும் மேம்படும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். லாபம் நல்லபடியாகவும் இருக்குங்க. எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்று விடுவீங்க. குடும்பத்தினருடன் சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்ததை விட வியாபாரத்துல லாபமும் இருக்கும். எலக்ட்ரீஷியன் போன்றவர்களுக்கு புதியதாக ஆர்டர்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சாப்பிடக்கூட நேரம் இல்லாத அளவிற்கு வேலையும் இருக்கும். மளிகை பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் விற்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபமும் உண்டாகும். நற்பலன்களையும் பெற்றுவிடலாம். மற்றவர்களினால மதிக்கவும் படுவீங்க. உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்குங்க. இன்று உங்களுக்கு ஒரு முக்கியமான நாளாகவும் இருக்கும். வேலைகளை அவசரப்படாமல் செய்து முடித்தாலே போதுங்க. பிரச்சனைகள்ல இருந்து தப்பித்தும் கொள்ளலாம். குடும்ப விஷயமாக சகோதர சகோதரிகளிடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. அவர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எல்லார வாழ்க்கையும் மகிழ்ச்சியாகவும் இருக்குங்க. சட்ட விஷயங்கள்ல புதுவிதமான அனுபவங்களும் உண்டாகும். ஒருவருடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். உறவினர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் உண்டாகும். பொருளாதார சிக்கல்களை சமாளித்தும் கொள்வீங்க. மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். சக ஊழியர்களினால திருப்தியாகவும் உணர்வீங்க. தனிப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பெரியவர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கல்வியில இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகளினால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. திருப்தியும் உண்டாகும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். குழப்பங்களும் குறையும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.